400cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்துடும் சார். ஓகே. 21 PS வந்துடும். 36.5 Nm டார்க் வந்துடும். ஓகே. சூப்பர் கிளட்ச், டுவல் சேனல் ABS எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் பை வர ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வராது. சிட்டி யூசேஜுக்கு என்ன மெயின்டைன் பண்ண வேணுமோ அது மட்டும் இருக்கும் உங்களுக்கு. லோ டார்க்லேயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 4th கியர் 5th கியரில் கூட நீங்கள் லோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டிராஃபிக் யூஸ் பண்ணும்போது. சரி, ஓகே. ஸோ கைஸ், லிட்ரலி இந்த வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது. இது வந்து ஸ்க்ராம்ப்ளர் 400X. அவங்க டுவல் பேரல் எக்ஸாஸ்ட். சவுண்டே சூப்பராக இருக்குது. ப்ரோ பெண்ணு சரி, ஓகே. ஸோ கைஸ், இதில் வந்து ரியர் ஃபுட் பெக் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது. அதாவது ரைடரோட ஃபுட் பெக் வைக்கிற இடத்துக்கு கிட்டையே இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள். ஃபீல்ஸ் வெரி ஸ்லிம் அண்டு ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. அதே மாதிரி என்எஸ்ஸோடைய ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 bhp கம்மி கம்பேர் டு ஸ்பீட் 400 அண்ட் ஸ்க்ராம்பிள் 400. பட் வந்து அந்த மாதிரியே ஃபீல் இல்லை. பறக்குது வண்டி. ஒரு கட்டு பார்த்துருப்பீங்க. பிரேக்ஸ் வந்து லைட்டாக சாஃப்ட்வேர் சைட்ஸில் இருக்குது. ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், சிராமிக் கிடையாது. ஃபீல்ஸ் ஸோ லைட். பறக்குது வண்டி. ஸோ ஹேண்ட்லிங் பற்றி சொல்லணும்னா செம்மையாக இருக்குது ஒரு ஹேண்ட்லிங். லிட்ரலி நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே நல்லா ஃப்ளிக் பண்ணி ஓட்டுற ஆளாக இருந்தால் இந்த பைக்கு தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வந்து லிக்விட் கூல்டு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச்சோடு வருது. லிட்ரலி ஒரு பட்ஜெட் ஜாஸ்தி தான். பட் ஒரு 250 ஒரு 280க்குள்ளே நம்ம ஒரு வண்டி பார்க்குறோம்னா இந்த வண்டி சிறப்பான வண்டி. எதுவுமே இல்லை, ஏபிஎஸ் மட்டும் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வண்டி ஆஃப். இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் இருக்குது ஆடோ மீட்ரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் RPM மீட்டர் 0 to 10 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபியூல் காமிக்குது, இங்கே கியர் காமிக்குது, இங்கே வந்து எவ்வளோ ட்ரிப் அப்படின்னு காமிக்குது, ட்ரிப் மீட்டர். லிட்ரலி இருங்க, வண்டி நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன். அந்த 30 bhp பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுவே இந்த அளவுக்கு இருக்குன்னா ட்ரைம்ப் ஸ்பீட் 400லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். முறுக்க வண்டி போயிட்டே இருக்குது. லோ எண்டும் சரி, மிட் எண்டும் சரி நல்லாவே இருக்குது. ஆனால் லைட்டாக ஹீட் ஃபீல் ஆகுது. Look at this guys. ஸ்ட்ரீட்லலாம் ஓட்டுறதுக்கு இதோடைய ஒரு சிறப்பான வெஹிக்கிள்ஸே கிடையாது. ஏங்க உங்களுக்கு செம ஈஸியாக இருக்குது. இந்த வண்டி அக்சஸபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110 mm, அதாவது MRF ஜாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 110, ரியரில் வந்து 140 நினைக்கிறேன். ஆமாம் 140. அதாவது NS 200 வர அதே காம்பினேஷன் ஆஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து டயர் நல்லா இருக்குது, அதில் வர்ற மாதிரி இல்லை. பட் லுக் அட் திஸ் வெஹிக்கிள். லிட்ரலி பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. வாட் டு டெல். அதாவது வண்டி எடுத்திங்கன்னா ரொம்ப ஃப்ளிக்கபிள், தாராளமாக 2 பேர் ட்ராவல் பண்ணலாம். சீட்டே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல அப்ரைட் ரைடிங் பொசிஷன் இருக்குது. மென்ஷன் பண்ணணுன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் LED, ஹெட்லேம்பும் LED,
இந்த ஃப்ரண்ட் லுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ராங் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஒரு 2.5 lakhs உள்ளே வராது. பட் ஒரு 400cc கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு ஸ்கிராம்பிளர் போகணும்னா இந்த வண்டி தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்க திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூம் விடுவோம். ஃபியூல் டேங்க் பற்றி பார்த்தோம்னா ஐ திங்க் அரௌண்டு 15 liters வருதுன்னு நினைக்கிறேன். சைட் ஸ்டாண்ட் சென்சார், சைட் ஸ்டாண்டு எடுக்கலைன்னா கட் ஆஃப் ஆகுது. இன்ஜின் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வண்டியில் ஃபியூல் டேங்க் வந்து 13 liters வருது. 15 liters சொன்னேன். இங்கே பாருங்க, யூஎஸ்பி இங்கே கொடுத்துருக்காங்க. லிட்ரலி இப்போ வர எல்லா வண்டிக்கும் யூஎஸ்பி வருது. அதாவது ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான மினிமம் ப்ரிஃபரன்ஸே ஃபோன் சார்ஜ் பண்ணுறது. அந்த ஃபோன் சார்ஜ் பண்ணுறது வண்டியிலே சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஎஸ்பி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ லிட்ரலி ஹசார்ட் லேம்ப்ஸில் வருது. நைஸ். டிஸ்க் நல்லா பெருசாக தான் வந்திருக்கு. 320mm நினைக்கிறேன். இதில் வந்து டியூவல் பிஸ்டன் காலிபர்ஸ் வருது, டியூவல் டிஸ்க் வருது வண்டியில். ஸோ இதை வந்து ஒரு 2.70 lakhs கன்சிடர் பண்ணலாமா? தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டிங்கும் போது லிட்ரலி சூப்பராகவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி எங்கேயுமே அச்சு பிசுரில், எங்கேயுமே நம்மளுக்கு பில் எப்படி சொல்கிறதுனா எங்கேயுமே நம்மளுக்கு சீப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரைம்ப் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி லெவல் பைக் கொடுக்கணும்னு சொல்லி தான் லிட்டரலி ட்ரைம்ப் T4 வந்து ஒரு 2,70,000 அக்ரெசிவாக ப்ரைஸ் கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே ஒரு நல்ல வண்டி தான் இருக்குது. நான் ஷோரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வண்டி இருக்குதுன்னு காட்டுறேன். இங்கே வருங்க, ஹை பீம் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து லோ பீமில் லைட் இருக்குது, ஹை பீமில் அந்த லைட் ஆஃப் ஆகிடுது. இண்டிகேட்டர் போடுங்க ஃப்ரான்ஸ். அதே மாதிரி லோ எண்டும் நல்லா தான் இருக்குது வண்டியில். லோ எண்ட் வந்து நம்ம சூப்பராக மேனுவர் பண்ணியே ஓட்டலாம். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லையும் நல்லா ஓட்டலாம். அதாவது இது ரிவ்யூ கிடையாது, டெஸ்ட் ட்ரைவ் தான். அந்த டெஸ்ட் ட்ரைவ்லேயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே வருங்க, அந்த லீனியராக இருக்குது பவர் டெலிவரி. எப்படி சொல்கிறதுனா சடனாக இழுக்கலை, அப்படியே மொல்ல இழுக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையான பவர் வந்து இதில் இருக்குது. நான் NS400 இது கூட கம்பேர் பண்ணேன்னா NS400 வந்து அந்த நார்மல் ரோட் மூடில் வந்து 2000-3000 RPM 3rd கியரில் பாருங்கள் 20 க்ரூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறதுனா அந்த NSக்கும் இதுக்கும் அந்த இன்ஜின் வைப்ரேஷன் வண்டி ரீஃபைண்டாக இல்லை, லைட்டாக அந்த கிரண்ட் பவர் இருக்கிறதுனால பயங்கரமாக நம்ம கையில் ஃபுட் பெக்ஸில் அந்த NS200 3,000 to 4,000 RPMல நான் என்ன வைப்ரேஷன் வருதுன்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னோன்னா அது வந்து இதுலேயும் இருக்குது. பட்டு அது வந்து லிட்ரலி ஒரு 3,000 4,000 அதுக்கு மேலே நம்ம அழுத்தினோம்னா அந்த வைப்ரேஷன் காணாமல் போயிடுது. அது வந்து அப்படியே அந்த வண்டியோட பவர், வண்டி பவரோட டெலிவரி டாப் ஸ்பீட் போகும்போது நம்மளுக்கு அந்த இது அப்படியே மேனேஜ் ஆகுது. லிட்ரலி நல்லாயிருக்கு. ஸோ வாங்க ஷோரூம்குள்ளே போவோம். நல்லா இருக்குது இந்த வண்டியில் பாருங்கள். ஸ்க்ராம்பிளர் இது ஃபுல் டூரிங் கிட்டோடது இருக்குது. ஆமாம், இது கம்ப்ளீட் டூரிங் கிட்டோட. ஓகே. டேங்க் பேகு, ரியர் மறந்துட்டேன், டேங்க் ஒரு சாட்டில் பேக்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாகவே அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அடிஷனல் டூரிங் ஆக்சரிஸ் வரும்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த வண்டி ஃபுல்லி லோடட் ஆக்சரிஸோடு இருக்குது. கம்ப்ளீட் ஆக்சரிஸ் ஸ்டாக் வைக்கும். ஓகே. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பீட் 400 T4 ரெட்டு அண்ட் ஒயிட்டு. அது வந்து 400 USDயோட வருது. இது வந்து USD கிடையாது. நம்ம T4ஓட ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வண்டியோட ஓவர்வியூ எப்படி இருக்குது? 2.70 lakhsக்கு ஒரு நல்ல தரமான வண்டி, ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட, ஈஸியஸ்ட்டு ஃப்ளிக்கபிள் அந்த
எப்படி சொல்லணும்னா ஸ்ட்ரீட்டுக்கு பர்ஃபெக்டான வண்டி. அதுவும் இல்லாமல் லாங் டூர் பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது அந்த ஆக்சிலரேஷன் அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, லீனியராக இருக்குது. லிட்டரலி அந்த வண்டிக்கு வந்து ஒரு விசிட் கொடுக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர் வண்டி எடுக்கணும் அப்படின்னோம்னா நம்ம தாராளமாக அந்த வண்டி பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம். அதில் யூஸ் பண்ண டயர்ஸ் வந்து அப்படியே NS400Zல யூஸ் பண்ண அதே எம்ஆர்எஃப் ஜாப்பர்ஸ் தான். நான் ஃப்ரண்ட்டு கூட வேறு டயர்னு நினச்சேன், பட் ஃப்ரண்ட்க்கு அதே டயர் தான். பின்னாடி ரேடியல், ஃப்ரண்ட் வந்து நார்மல். பட் ஓகே, இந்த ப்ரைஸ் கட்டிங்க்கு வந்து அவங்க வந்து டயரு, சின்ன சின்ன ரைடிங் மூட்ஸு அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ரைடிங் மோட் அதெல்லாம் கட் பண்ணனால அந்த பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வண்டி சேல் பண்ணணும், பட் நம்ம தாராளமாக அந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். நல்லாவே இருக்குது.